Praise the Lord. Good morning. Greetings to you on the matchless name of Lord and Savior Jesus Christ. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலையில் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. யோபெல்டோவன் ஆமென். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் ஆண்டுடைய வசனம் விதமாய் சொல்கிறது, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. என்றைக்குமே தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை கொடுக்கிறதாங்க சர்வ வல்ல தேவனாகிய கர்த்தருடைய திட்டமே. இங்க பாருங்க, அடிமையாய் கொண்டு செல்லப்பட்ட தானியேலுடைய வாழ்க்கையில வசனம் சொல்லுகிறது, தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. எப்படிங்க ஜெயமா இருந்தது? 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், தானியேலுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தமையால் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஞானம், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட விசேஷித்த கிருபைகள், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட விசேஷித்த ஆவி தானியேலுக்குள் இருந்தபடினாலே அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அந்த ராஜா ஒரு பெரிய அதிகாரியாய் மாற்றினார். இன்றைக்கு நீங்க வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, எங்கெங்கெல்லாம் நீங்க இருக்கிறீங்களோ உங்களை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஞானத்தில் சிறந்தவர்களாய் மாற்றி உங்கள் காரியங்களை ஜெயமாய் மாற்றுவாராக. அந்த கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. தானியேலுடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றினவர் உங்கள் காரியங்களையும் இந்த காலவேளையில் ஜெயமாய் மாற்றுவாராக. நம்புங்க, விசுவாசிங்க. God bless you. Have a nice day. Amen.